ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ கன்வெர்டட் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சாரியிலே ஒரு கவுன் தைச்சாச்சு. இது வந்து பெரியவங்களுக்கு அம்மாவுக்கு தைக்கிறது, குழந்தைக்கு தைக்கிறது ஏற்கனவே போட்டிருக்கேன். பேலன்ஸ் உள்ள கிளாத்தையும் லைனிங் எடுத்துக்கிட்டேன். லைனிங் வந்து 3 to 4 மீட்டர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பத்தும். 4 மீட்டர் எடுத்தால் தான் தாராளமாக இருக்கும். இப்போ லைனிங்கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் முந்தானி வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை ஸ்லீவுக்கு வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே குழந்தைக்கு தைச்சாச்சுங்கிறதுனால முந்தானியெல்லாம் பத்தாமல் இருந்துச்சு, அதை கைக்கு வச்சுக்கலான்ட்டு. இப்போ வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்துச்சோ 21 இருந்துச்சு. ஆம்கோல் டு ஆம்கோல் 21 இருந்துச்சு. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஹைட்டு வந்து எப்பவுமே 14 வைங்க. இதுமாரி 14 தான் இருந்தது. 14 வைங்க ஹைட்டு. 14 1 எக்ஸ்ட்ரா, அதாவது ஹிப்புக்கும் ஷோல்டருக்கும் ஆஃப் போயிடும். அதனால் 1 எக்ஸ்ட்ரா ஹைட்டு வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இங்கே 21 இருந்துச்சு இல்லையா, சைடில் 1.5 1.5ன்னு மொத்தம் 3 எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். 1.5 வந்து ஒரு சைடும் லெஃப்ட்டும், 1.5 வந்து ரைட்டுக்கும், மொத்தம் 3 வந்து இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ண போகிறோம். இப்போ லைனிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக வச்சு லைனிங் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2ஆக வச்சு கட் பண்ணோன்னே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். நெக் கட் பண்ணணும் இல்லையா, அதனால் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். தேவையான ஹைட்டை கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு ஆம்கோலையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓப்பன் சைடை விட்டுட்டு க்ளோசிங் சைடில் தான் நம்ம நெக்கு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஓப்பன் சைடு இது, க்ளோசிங் சைடு தான் நம்ம நெக் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹிப்பு கிட்ட 1 இன்ச் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைட்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹிப்பு கிட்ட வந்து அந்த ஸ்டிஃபாக இருக்கும். கரெக்டாக அந்த ஹிப்பு வந்து கரெக்டாக ஹிப்பில் இருக்கும் கிளாத்து. இல்லைன்னா வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸு. இடுப்புலேருந்து கொஞ்சம் சைடாக கட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக ஹிப் பொசிஷனில் கரெக்டாக ஹிப் பார்ட் வந்து அட்டாச் ஆகிடும். அதனால் வந்து 1 சென்டிமீட்டர் விட்டு கிராஸாக கட் பண்ணி 1 இன்ச்சஸ் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுமாதிரி கட் பண்ணியாச்சு. இது வந்து பெரியவங்க போடுறது தான். இது வந்து ப்ளஸ் சைஸ் தான். எக்ஸல் டபுள் எக்ஸல் போடுறவங்க, டபுள் எக்ஸல் போடுறவங்க 4 இன்ச்சஸ்க்கு வந்து ஓப்பன் நெக்கும், ஹைட்டு வந்து 5 இன்ச்சஸ், அதாவது கீழே உள்ள பார்ட் வந்து 5 இன்ச்சஸும், நெக்கோட ஹைட் வந்து 5 இன்ச்சஸ், ஓப்பன் வந்து 4 இன்ச்சஸ்க்கு ஓப்பன் வச்சுருக்கேன் நெக்குக்கு. வச்சுட்டு நான் இதுலேயுமே நெக் தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து ஷோல்ட்ரு அதுதான் டிசைனு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு தான் ஃப்ரண்ட்லேயும் போர்ஷன் வைக்க போகிறோம். அப்புறம் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோல் வந்து 7 இருந்துச்சு, 7 வச்சுக்கிட்டேன். 7 வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் ஷோல்ட்ரு வந்து 4 வச்சுக்கலாம். ப்ளஸ் சைஸாக இருந்தாலே 4 தான் வைக்கணும். 4 வச்சுக்கிட்டு இப்போ அண்டர் ஆர்மில் 1 இன்ச்சஸ் விட்டு கர்வாக கட் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்குங்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதே பாக்ஸில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆம்கோலை நல்லா கர்வாக கட் பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே வந்து ஆம்கோல் நெக்கெல்லாம் வந்து 1 இன்ச்சஸ் வைங்க, அப்போ தான் வந்து கர்வ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நெக்கு ரொம்ப தொங்குன்னு நினச்சிங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. அந்த கர்வுக்கு 1.5 வச்சுக்கோங்க. ஆனால் ஆம்கோலுக்கு கொஞ்சம் குடஞ்சி, அதாவது கீழே இறக்கி வெட்டினா தான் ஆம்கோல் பிடிக்காமல் இருக்கும். அதனால் 1 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டேன். மெயின் ஃபேப்ரிக் ஜரி இருக்கிற சைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது பேனல் தான் தைக்க போகிறோம். ஏன்னா வந்து ப்ளஸ் சைஸ்னாலே பேனல் தைச்சா தான் வயிறு வந்து புஃப்னு இருக்காது. ப்ளீட்டட்னா வச்சிங்கன்னா வயிறு வந்து அப்படியே நல்லாவே தெரியும். அதனால் வந்து அனார்கலி இல்லைன்னா பேனல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து உள் போர்ஷன், அதாவது உள் சுற்று இருக்கு இல்லையா, அது ப்ளைனாக இருந்துச்சு. அதில் தான் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ண போகிறோம். பொஷனாக எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு 2ஆக எடுத்துகிட்டு இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ அதை கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் நெக்கு கட் பண்ண போகிறோம் 4த்தையும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாக ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். அந்த சாரீ உள் போர்ஷன் சுற்று அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கீழ் போர்ஷனுக்கு வச்சுட்டேன். இந்த உள் சுற்றை மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வச்சுருக்கேன். ப்ளைனாக இருக்குது, அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆம்கோல் கட் பண்ணியாச்சு. நெக் போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற இப்போ உள் சுத்துக்கு இருக்கிற பார்டரை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். உள் சுத்துக்கு இப்போ கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் மேலேயும் கீழேயும் பார்டர் இருந்துச்சு. அதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ கீழேயும் கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற பார்டரையும் 2 தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பார்டரை கட் பண்ணி 2ஆக எடுத்துக்கிறேன். 2வதுல 1ஆக எடுத்துகிட்டு அதை நம்ம ஈக்குவல் சைஸுக்கு 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி அதை தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வச்சு நடுவில் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். பால்ஸ் கூட வைக்கலாம். நான் வந்து ஒரு லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேலன்ஸ் கிளாத் இருக்கும், அந்த கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பேலன்ஸ் கிளாத்தை தான் நீங்கள் வந்து ஹேண்டுக்கு வைக்க போகிறேன். அதாவது முந்தானியில் பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, குழந்தைக்கு தைச்சிட்டு அதை வந்து அம்மாவுக்கு தைக்கிறதுக்காக கைக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் 18 இன்ச்சஸ் இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இருந்துச்சு. 18 இன்ச்சஸ் இருந்துச்சு. இப்போ அதை ஃபோல்ட் பண்ணி, அதாவது 2 கைக்கு வேணும் இல்லையா, அதனால் 18 இன்ச்சஸ் 2 இன்ச்சு. இப்போ அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு கை எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணும். கை வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணிட்டு அதோட அண்டர் ஆர்ம் 2 இன்ச்சஸ் கம்மியாக வைக்கணும். கை வந்து 8 வச்சுக்கிறேன், ஏன்னா மடித்து தைக்கணும் இல்லையா, அதனால் 8 வச்சுருக்கேன். ஓப்பன் இந்த கை வந்து 6 வச்சுருக்கேன். 6 லென்த் அவங்களுக்கு 6. அந்த 6 மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே தான் அண்டர் ஆர்ம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்டர் ஆர்ம் மார்க் பண்ண போகிறோம். அதாவது 2 இன்ச்சஸ் விட்டு 6க்கு அண்டர் ஆர்ம் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கீழே பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து 2 பார்டர் இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வேணான்னா அதை விட்டுடலாம். கீழே ஜாயின் பண்ணால் பார்டர் இன்னும் பெருசாக இருக்கும். சில பேர் கீழே ஜாயின் பண்ணால் ஹைட் ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேனலுக்கு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்குன்னு 2ஆக கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து ப்ளீட்டட் வைக்கிறதாலும் வைக்கலாம், இல்லை ப்ளஸ் சைஸாக இருந்தால் வைக்க வேணாம். வந்து ரொம்ப ப்ளீட்டடும் வராது. அதே சேம் டைம் வந்து ஹிப்புக்கிட்ட ரொம்ப வயிறு தெரியும். அதனால் வந்து நீங்கள் தைக்க வேணாம். இதுவே வந்து ஸ்மால் சைஸு, எல் சைஸு, எம் சைஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ளீட்டடுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பேனல் வைக்க போகிறேன். பேனல் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லையா, இந்த சாரியில் ஒரே சாரியில் ஒருத்தவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணால் எப்படி வேணாலும் நிறையா தைக்கலாம். இதே வந்து பேரண்ட்ஸுக்கு ஒன்று, டாக்டருக்கு ஒன்றுக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பேனல் வந்து அதிகமாக வராது. அதனால் வந்து நான் இதில் வந்து 4 பேனல் தான் வச்சுருக்கேன். மொத்தம் 8 ஃபோல்டு வர மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ 2 இருக்கா இல்லையா, இப்போ ஃபோல்டு பண்ணால் வந்து 4 ஆகிடும். திரும்பி இன்னொரு வாட்டி ஃபோல்டு பண்ணால் 8 ஆகிடும். அதுமாரி 8 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் 4 பேக்கில் 4 அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். பேனலு 4 பேனல் தான், கட்டு தான் இது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறேங்க. அதாங்க மொத்தம் வந்து எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கோங்க. 8 பேனல் இருக்குது. மொத்தம் வந்து ஃப்ரண்ட்டில் 4 பேக்கில் 4 மொத்தம் 8 பேனல் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ மெஷர்மெண்ட் பார்ப்போம். மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம அதாவது கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா மேலே போர்ஷனை, அதை எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதை தான் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த கிளாத்துமே டேமேஜ் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பின்ன இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மேல் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நீட்டாக வச்சுக்கலாம். நீட்டாக வச்சுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃபுல்லாக மெஷர் பண்ணால் 13 இருக்குது. அதாவது ஒரே சைடு 26 இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் 26 இருக்குது. 26ஐ 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டுக்கு கொஞ்சம் மேலவே எடுத்துக்கோங்க. 6 நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1 ஸ்டிச்சிங்க்கு 7, மொத்தம் 7 எடுத்திருக்கேன். இப்போ 7 மொத்தம் 7ஆ, இப்போ ஓவராலாக எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இருக்கிறத மெஷர் பண்ணிவிட்டு, அதாவது எத்தனை 13 இருக்குது ஓவராலாக. இப்போ 13 - 7, 13 -7ஓட மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6 இருக்குது. அப்போ 6னால் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் விடணும். சென்டரில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் விடணும். 3ல் அப்போ 3னால் இந்த பக்கம் 3யும் இந்த பக்கம் 3யும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிட்டு சென்டராக ஒரு லைன் வரைஞ்சிக்க போகிறோம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. அதாவது சைடில் 2 பக்கமும் லைனை கிராஸாக வரைஞ்சிக்க போகிறோம். பார்ட்ரு வரைக்குமே கிராஸாக வரைஞ்சிக்கலாம். அதுமாதிரி கிராஸாக வரைஞ்சிக்கோங்க பார்ட்ரு வரைக்குமே. இப்படி நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணால் இந்த அளவுக்கு இருக்கும். மீதி ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஏன்னா 4 பேனல் தானே வைக்கிறோம். அதனால் 4ஆக ஃபோல்டு பண்ணி பார்த்தாலே அளவு தெரிஞ்சிடும். இப்போ கிராஸாக அப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸாக மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். தனித்தனி பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மீதி எல்லாமே ஸ்டிச்சிங் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவுமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தாலே
மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. பார்த்தாலே ஒரு ஐடியா வந்துடும். அதனால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறதை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். சாரியை வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா வந்து நம்ம 600 வாங்கிட்டுருக்கோம். லைனிங் ஃப்ரீ, ஷிப்பிங் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இதே வந்து ஒரு சாரியை 2 பேருக்கு ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம 1000 வாங்கிட்டுருக்கோம். இதுலேயுமே லைனிங் ஃப்ரீ, ஸ்டிச்சிங் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அதனால் கண்டிப்பாக வந்து வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்போ தான் அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷேர் ஆகும். அதுவே எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க.